கன்னிராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த 2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிலிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். இந்த 2025ஆம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும், நடக்கக்கூடிய சாதக பலன்கள் என்ன, பாதக பலன்கள் என்ன, இந்த 2025ஆம் ஆண்டு என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், 2025ஆம் ஆண்டு இந்த ஆண்டை அதிர்ஷ்டகரமான ஆண்டாக மாற்றுவதற்கான வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த 2025 அப்படிங்கிறது செவ்வாயுடைய ஆதிக்கம் நிறைந்த வருஷம். ஏன் அப்படின்னா 9ஆம் நம்பருடைய அதிபதி, நியூமராலஜி படி 9ஆம் நம்பருடைய அதிபதி வந்து செவ்வாய். தமிழ் வருஷத்தில் குரோதி வருஷம், இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது குரோதி வருஷம் இல்லையா, சித்திரை மாதம் வரைக்கும். அப்போ குரோதி வருஷத்துடைய ராஜாவே செவ்வாய் தான். அப்போ முழுக்க முழுக்க செவ்வாயுடைய ஆதிக்கம் நிறைந்த வருஷம். முருகப்பெருமானுடைய வழிபாடு அதிகமாகக்கூடிய, முருகப்பெருமானுடைய பக்தர்கள் அதிகமாகக்கூடிய வருஷம். ரியல் எஸ்டேட், அதாவது பூமி சம்பந்தமான ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கு யோகம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு யோகம், பூமி அதாவது விவசாயம் சம்பந்தமான விவசாயம் செழிப்படையக்கூடிய வருஷம். அதே போல் பார்த்திங்கன்னா சாலை விபத்துகள், அதாவது நிறைய சாலை விபத்துகள் ஏற்படக்கூடிய வருஷம், கவனமாக இருக்க வேண்டும். இயந்திரத்தை வைத்து தொழில் செய்பவர்களுக்கு யோகமான வருஷம். புதிய இயந்திரங்கள் கண்டுபிடிப்பு, இயந்திரங்களுடைய பயன்பாடு அதிகமாகி மனிதர்களுடைய பயன்பாடு குறைந்து நிறைய வேலை இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. செவ்வாய்னா வந்து நிலம் இல்லையா, அப்போ காலி நிலத்துக்கு அதிபதி செவ்வாய். அப்போ வந்து அதாவது எல்லை பிரச்சனையால் போர் பதற்றம் உலக நாடுகளுக்குள்ள. அதேமாதிரி பார்த்திங்கன்னா எப்போவுமே போர் பதற்றம், படபடப்பு, இந்த மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கிட்டே இருக்கக்கூடிய வருஷம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புரட்சிக்காரகன் செவ்வாய், புரட்சி வெடிக்கக்கூடிய வருஷம். நிறையா நாடுகளில் புரட்சி நிறையா வெடிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட இந்த 2025ஆம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும், கன்னிராசிக்கு உங்கள் ராசிக்கு முதல்ல சனி பெயர்ச்சி 5க்கும் 6க்கும் உடையவர் சனி. 6ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் மார்ச் 29ஆம் தேதி வரை. 6ஆம் இடங்கிறது என்ன, நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். அப்போ 6ல் சனி இருப்பது யோகம். ஏன் அப்படின்னா எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, நோய் இல்லாமல் வாழக்கூடிய அமைப்பு, கோர்ட்டு கேஸ் இருந்தால் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, அதேமாதிரி நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், அந்த மாதிரி கடனை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கிறது. இப்போ மார்ச் 29ஆம் தேதி வரைக்கும் சனி 6ல் இருக்காரு. அப்போ நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஆரோக்கியம் சிறப்படையக்கூடிய வருஷமாக இருக்கிறது. மார்ச் 29க்கு பிறகு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சனி சஞ்சரிப்பார். அதாவது 7ஆம் இடங்கிறது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், இந்த சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம் 7ஆம் இடம். இந்த 7ல் சனி சஞ்சரிக்கிறார். பொதுவாக நம்ம வந்து கண்டக சனின்னு சொல்லுவோம். கண்டக சனியோடைய பாதிப்பு பெருசாக சொல்ல மாட்டோம். அஷ்டம சனி, 7 நாட்டு சனியோட பாதிப்பை சொல்லுவோம். ஆனால் கேரளாவில் பார்த்திங்கன்னா கண்டக சனிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா கண்டக சனி கொண்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கண்டக சனி 7ஆம் இடத்துல சனி இருக்கார். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கூட்டு தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நண்பர்களை நம்பி எந்த விஷயங்களும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சமூகம், அதாவது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இந்த மாதிரியான விஷயங்கள், சமூக வலைதளங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆக மார்ச் 29க்கு பிறகு சனி அனுகூலமற்ற நிலையில் இருக்கிறதுனால தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவர் வழிபாடு, சனிக்கிழமை அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது, கருப்பு எள்ளு கலந்த சாத்தை சனிக்கிழமை காகத்து வச்சுட்டு வரதெல்லாம் செய்யும் பொழுது இந்த சனியுடைய கெடுபலம் துளியும் நடைபெறாமல் யோகமாக செயல்படும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு, கன்னி ராசிக்கு 4க்கும் 7க்கும் உடையவர். 4ஆம் இடங்கிறது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம். அடுத்தது 7ஆம் இடம் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம் இல்லையா. இப்போ இந்த 4க்கும் 7க்கும் உடையவர் யார் அப்படின்னா குரு இந்த வருஷம் 2025ஆவது வருஷம் மே மாதம் வரைக்குமே பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சரிப்பார். 9ஆம் இடங்கிறது தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம். 9ஆம் இடம் என்பது உயர்கல்வி ஸ்தானம். 9ஆம் இடம் அதிர்ஷ்ட ஸ்தானம். குரு, பக்தி, தெய்வம், இதெல்லாமே பெரிய பெரிய மகான்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஸ்தானம். இப்போ ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்து குருன்னு சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய குரு. அப்போ மே மாதம் வரைக்கும் குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து நற்பலன்களை வாரி வழங்குவார். தந்தை வழியில் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதிர்ஷ்டம் துணை புரியக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்வி சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு, அந்த கல்விக்கு ஏற்ற வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடுகளிலே சென்று நல்ல கம்பெனியில் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொலைதூர பயணம் 9ஆம் இடம். அப்போ ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கு யோகத்தை செய்யும்.
அப்போ அதாவது கற்ற கல்விக்கு அதற்கு தகுதியான வேலை கிடைத்து நல்ல சம்பளத்துடன் ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த 9ஆம் இடத்து குரு, பாக்கிய குரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் மே மாதம் வரைக்கும். அப்போ அது வரைக்குமே குரு உங்களுக்கு அனுகூலமான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கார். அதை தாண்டுனா குரு 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 10ஆம் இடம் அப்படிங்கிறது குருவுக்கு கோச்சாரத்தில் நன்மையான இடம் இல்லை. 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும், உத்தியோகம் இருந்தால் சஸ்பெண்ட் ஆகும், இடமாற்றம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. 10ல் குரு வந்தபோது தான் சிவபெருமான் திருவோடு இருந்து பிச்சை எடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ குருவுடைய அருள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் வந்துடும். இப்போ 9ஆம் இடத்து மே மாதம் வரைக்கும் அனைத்து விதமான சுபகாரியங்கள் நடக்கும். திருமணம், குழந்தை பிறப்பு, குழந்தை பேர், கரு உண்டாது, அனைத்து விதமான வீடு கட்டுறது, எல்லா சுபகாரியங்களும் நடக்கும் மே மாதம் வரைக்கும். எதை வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மே மாதத்திற்கு பிறகு குரு 10ல் வரார். 10ஆம் இடத்துல குரு வரும்பொழுது குருவுடைய அருள் இல்லை. அப்போ மே மாதத்திற்கு பிறகு உத்தியோகத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இடமாற்றம் சம்பவிக்கும். மேலதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தொழிலிலே கவனமாக இருக்க வேண்டும். தன்னுடைய 10ஆம் இடங்கிற தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இல்லையா. தன்னுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவத்துக்கு ஏதாவது இடுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பதவியிலே பொறுப்பில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த மே மாதத்திற்கு பிறகு வியாழக்கிழமை தோறும் குரு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். பெரிய பெரிய மகான்களுடைய ஜீவசமாதி சென்று வியாழக்கிழமை வழிபாடு செய்யும்போது குரு உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தருவார் மே மாதத்திற்கு பிறகு. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ராகு கேது ராசி, அதாவது உங்கள் ராசி கன்னி ராசியிலே கேது உட்கார்ந்துருக்கார். எது வரைக்கும் இருக்காரு? வர சித்திரை மாதம் வரைக்கும் கேது உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார். பொதுவாக கேது ராசியில் சஞ்சரிக்கிறார்னா, ஆனால் குருவுடைய பார்வையில் சஞ்சரிக்கிறாரு. தேவையில்லாத மன அழுத்தம், அதாவது நல்லா போய்கிட்டு இருக்கிற விஷயத்தில் கூட இது சரியாக போகுதா இல்லையாங்கிற மாதிரியான அமைப்பு, தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறது, அதேமாதிரி மனக்குழப்பம், மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஈகோ, அதாவது விட்டு கொடுக்கும் தன்மை இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு, தன்னுடைய ஆரோக்கியத்திலே அக்கறை செலுத்த வேண்டும் மே மாதம் வரைக்கும். விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் திங்கக்கிழமையில் அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்யணும். விநாயகருக்கு விளக்கு போட்டுக்கிட்டு வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மே அதாவது சித்திரை மாதத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன, சயன, போகஸ்தானம், விரயஸ்தானத்தில் போய் கேது உட்காந்துருவார். அப்போ 12ஆம் இடத்துல பொதுவாக பாவகிரகம் 12ல் இருக்கிறது நன்மை தான். அப்போ செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும். ஆனால் தேவையில்லாத அலைச்சல் திருச்சலை மட்டும் கொடுக்கும். ஒரு விஷயத்துக்காக ஒரு தடவை இல்லாமல் 2 தடவை 3 தடவை அலையக்கூடிய அமைப்பை மட்டும் கொடுக்கும். மற்றபடி 12ஆம் இடத்துல கேது இருப்பது நன்மை தான். அப்போ இந்த வருஷம் கேதுவை பிரதிபடுத்துறதுக்காக திங்கக்கிழமையில் விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்ததாக ராகு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். எது வரைக்கும்? சித்திரை மாதம் வரைக்கும். 7ஆம் இடத்துல 7ஆம் இடம் வாழ்க்கை துணை ஸ்தானம் இல்லையா. வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலே அக்கறை செலுத்த வேண்டும். நிறைய நண்பர்கள், அறிமுகங்கள் நிறையா இருக்கும். அதாவது நிறைய நண்பர்கள், அந்நியர்கள், அதுவும் அந்நியர்களோட, ஏன்னா ராகு அந்நிய மொழி பேசுகிறவங்க அந்நியர்கள். அப்போ அந்நியர்களுடைய தொடர்பு அதிகமாகும். அந்நியர்களுடைய அந்த அறிமுகங்கள் நிறைய அதிகமாகும். அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய அதிகமாகும். இந்த சமூகத்தில் வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, உங்களுடைய பிஸ்னஸில் வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு. கூட்டு தொழிலில் கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் சித்திரை மாதம் வரை. சித்திரைக்கு பிறகு ராகு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்துடுவார். இது யோகம். எப்படின்னா, நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் ஸ்தானத்தில் வந்துடுவார் ராகு. ஆனால் குருவுடைய பார்வையிலையும் வந்துடுவார். இது ஒரு சிறப்பான எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, நோயை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, நோய் இல்லாமல் ஆரோக்கியம் பெறக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கடனை அடைத்து நிம்மதியான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய அமைப்பு. எதிரியை கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு இருந்தால் அதெல்லாம் ஜெயிச்சு கோர்ட்டில் சேர்ந்து தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த 6ல் ராகு குருவுடைய பார்வையோட சித்திரை மாதத்திற்கு பிறகு அனுகூலமான பலன்களை ராகு தருகிறார். அதாவது சித்திரை மாதம் வரைக்கும் குரு உங்களுக்கு அனுகூலமான நன்மையான பலன்களை குருவும் சனியும் செய்கிறாங்க. இந்த சித்திரைக்கு பிறகு ராகு உங்களுக்கு மிக மிக அற்புதமான பலன்களை தருவார். சித்திரைக்கு பிறகு அதாவது வருஷத்துடைய முன்பகுதி சனியும் குருவும் நன்மை பலன்களை தருகிறார். வருஷத்தின் பின்பகுதியில் ராகு உங்களுக்கு நோய், எதிரி, வம்பு, வழக்கடெல்லாம் ஜெயிச்சு ஒரு வெற்றிகரமான மனிதராக இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டகர மனிதராக ராகு உங்களுக்கு நற்பலன்களை வருடத்தின் பிற்பகுதியிலே செய்கிறார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.